ராம் சரண் அவர்களை வைத்து நம்ம சங்கர் சார் டைரக்ஷன் பண்ணி உள்ள கேம் சேஞ்சர் திரைப்படம் நாளைக்கு உலகம் முழுக்கவே வெளியாகுது. இந்தியன் 2 திரைப்படத்துடைய தோல்வியால கேம் சேஞ்சர் படத்திற்கு அந்த அளவிற்கு எதிர்பார்ப்பு இல்லாமல் இருந்தது. ஆனால் படக்குழு செய்த ப்ரமோஷன் நிகழ்ச்சிகளும் கேம் சேஞ்சர் படத்துடைய ட்ரெய்லருமே படத்தின் மீதான ஹைப்பை இன்னுமுமே அதிகரிச்சிருக்கு. தற்போது இந்த படத்திற்கான முன்பதிவுமே அமோகமாக இருந்துட்டு இருக்காம். எனவே கேம் சேஞ்சர் திரைப்படம் சங்கர் அவர்களுக்கு தேவையான வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இந்த நிலையில சமீபத்துல கேம் சேஞ்சர் படத்துடைய ப்ரமோஷன் நிகழ்ச்சியில பேசிய சங்கர் அவர்கள் தனக்கு ரஜினி அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை படமாக எடுக்க ஆசை இருப்பதாக சொல்லியிருக்காரு. சோ ரஜினி சாரை வைத்து சிவாஜி, இந்திரன் 2.2 அப்படின்னு 3 படங்களை டைரக்ஷன் பண்ணியிருக்காரு சங்கர் அவர்கள். இந்த 3 திரைப்படங்களுமே மிகப்பெரிய வெற்றி படங்களாக அமைஞ்சது. இதனைத் தொடர்ந்து ரஜினி சாருடைய பயோபிக் இயக்க ஆசைப்படுவதாக சங்கர் அவர்கள் சொல்லியிருக்காரு. சோ ரஜினி சார் மிகவும் அருமையான நல்ல மனிதர், அவருடைய பயோபிக்கை இயக்க ஆசைப்படுறேன் அப்படின்னு சங்கர் அவர்கள் ஓபனாக பேசியிருக்காரு. சோ அப்படி இவர் அந்த பயோபிக் எடுத்தா அதுல யார ஹீரோவாக போடுவார் அப்படின்ற சஜஷன் போயிட்டு இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா அஜித் சாருடைய பெயரே முன்னிலையுமே வகிக்குது. சோ காரணம் என்ன அப்படின்னா, நம்ம சூப்பர் ஸ்டாருடைய பில்லா திரைப்படத்தை ரீமேக் பண்ணி ஒரு மிகப்பெரிய வெற்றி கண்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம நம்ம ரஜினி சாருடைய ஸ்டைல் மேனரிசம் அப்படின்றத அப்படியே ஸ்கிரீன்ல கொண்டு வர ஒரே ஆள் பாத்தீங்கன்னா நம்ம அஜித் சார் மட்டும் தான். சோ ரஜினி சாருடைய படங்களை பலருமே ரீமேக் பண்ணாங்க. அண்மையில கூட பாத்தீங்கன்னா நம்ம ராகவா லாரன்ஸ் அவர்கள் சந்திரமுகி 2ல நடிச்சாரு. சோ அந்த படம் மண்ணை கவியது. ஆனா அஜித் சார் மட்டுமே ரஜினி சாருடைய தோரணை கொண்டு ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்திருக்காரு. சோ கண்டிப்பாக இந்த படம் உருவானா அதுல அஜித் சார் தான் ஹீரோவாக நடிப்பாரு. உங்களுடைய சஜஷன் என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.